இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். மத்தேயு 10:40. மகா அலெக்சாண்டர் தன்னுடைய வீரத்தினாலும் கூரிய ஞானத்தினாலும் நம்பிக்கையினாலும் மிகப்பெரிய புகழ் பெற்றவர். 32 வயதுக்குள்ளாக அன்றைக்கிருந்த உலகத்தின் பெரும் பகுதியை பிடித்து அவர் இனிமேல் தான் யுத்தம் செய்து வெல்லுகிறதற்கு போதுமான தேசங்கள் இல்லையே என்று கண்ணீர் சிந்தினாராம். கர்த்தர் அத்தனை வெற்றியை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து குவிப்பதற்கு போதுமானவராக இருந்தார். அன்றைக்கு இருந்த உலகம் மகா அலெக்சாண்டருக்கு முன்பாக மிக சிறியதாகவே காட்சியளித்தது. பாலஸ்தீன தேசத்தில் உள்ள காசா பட்டணத்தை சிறைப்பிடித்த மகா அலெக்சாண்டர் தேவனுடைய நகரமாகிய எருசலேமுக்கு செல்ல தீவிரப்பட்டார். அதற்காக போர் வீரர்களை எல்லாம் ஆயத்தம் செய்தார். எருசலேமை முற்றுகையிட தன் படை தளபதிகளோடு ஆலோசனை செய்தார். இதை கேள்விப்பட்ட பிரதான ஆசாரியனாகிய யதுவா மிகவும் வேதனையடைந்தார். எப்படி மகா அலெக்சாண்டரையும் அவருடைய வீரர்களையும் சந்திப்பது என்றும் சமாளிப்பது என்றும் அவருக்கு தெரியவில்லை. முடிவாக அந்த பிரதான ஆசாரியன் எல்லா ஆசாரியர்களையும் ஒன்று போல் அழைத்தார். ஒவ்வொருவருக்கும் வெண்மை நிறமான ஆசாரிய வஸ்திரங்களை தரிப்பித்தார். தனக்கு மகா பிரதான ஆசாரியனுக்குரிய உடைகளை அணிந்து அதற்கான பாகைகள் அங்கிகள் எல்லாவற்றையும் உடுத்திக் கொண்டு ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தார். அதன் மேல் பொற்தகட்டில் கர்த்தரின் நாமம் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. மகா அலெக்சாண்டர் அந்த பிரதான ஆசாரியனை பார்த்து கொண்டே இருந்தார். அந்த ஆடை அணிகலன்கள் பரிசுத்த அலங்காரங்கள் எல்லாம் அவருக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்தது. அவர் கம்பீரமாக நடந்து வந்து பிரதான ஆசாரியனை தலை குனிந்து வணங்கினார். யூதர்கள் யாவரும் மகா அலெக்சாண்டருக்கு நன்றி தெரிவித்தார்கள். பிரதான ஆசாரியனாகிய யதுவா வேத நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மகா அலெக்சாண்டருக்கு இனி சம்பவிக்க போகிற காரியங்களை எல்லாம் தெரிவித்தார். கிரேக்கரில் ஒருவன் எழும்பி பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஆளுவான் என்பதை அந்த பிரதான ஆசாரியன் அலெக்சாண்டருக்கு விவரித்த போது கிரேக்கரான அலெக்சாண்டருக்கு மிகுந்த மகிழ்ச்சியானது. கர்த்தர் தன்னைத்தான் எழுப்பியிருக்கிறார் என்று அவர் மனப்பூர்வமாய் நம்பினார். அதனால் மிகுந்த சந்தோஷமடைந்தார். போர் வீரர்கள் எல்லோரும் கலைந்து செல்லும்படி உத்தரவிட்டார். மட்டுமல்ல, பிரதான ஆசாரியருக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் வெகுமதிகளை வழங்கி மகிழ்ச்சியோடு கூட சென்றார். யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசிபஸ் யூதர்களின் பழம் காரியங்கள் என்ற நூலில் எழுதியிருக்கும் இந்த சம்பவம் நம் உள்ளத்தையும் மகிழ்ச்சியடைய செய்கிறது. ஆம், என கருமையானவர்களே, சுனேம் ஊரில் இருந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியுமாயிருந்த எலிசாவிற்கு உணவு கொடுத்து உபசரித்தது மட்டுமல்ல, அவன் தங்கி இளைப்பாற ஒரு அறையையும் மேல் வீட்டில் கட்டி தேவையானவற்றையும் செய்து கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சுனேமியாள் எதையும் எதிர்பார்த்து எலிசா தீர்க்கதரிசியை உபசரிக்கவில்லை. சுயநலம் கருதாமல் உபசரித்தாள். சரியான உண்மையான ஊழியக்காரரை கணித்து உதவினாள். ஆம் பிரியமானவர்களே, கள்ள ஊழியக்காரர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெருகி இன்று ஜனங்களின் சமாதானத்தை கெடுத்து குழப்பங்களை உண்டாக்கி வருகின்றனர். எனவே விசுவாசிகள் ஊழியர்கள் கர்த்தரின் வார்த்தையை சொல்லுகிறார்களா? அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறார்களா? அவர்கள் வாழ்க்கை கனி கொடுக்கும் ஜீவியமாக உள்ளதா என கவனிக்க வேண்டும். ஞானம், அறிவு என்பவைகள் கர்த்தரிடம் பொக்கிஷமாக உள்ளது. ஊழியக்காரர்களை ஊக்குவிப்பதாலும் உபசரிப்பதாலும் அவர்கள் மூலம் அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் சேர்க்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஆண்டவரே, ஊழியக்காரர்களை கனம் பண்ணக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆடுகளாக என் தேவன் ஒவ்வொருவரையும் என் தேவனை நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திராண்டவரே அப்பா, தீர்க்கதரிசி என் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திராண்டவர் அவர்களுக்கு பலன் உண்டு என்பதை அறிந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஞானத்தோடு சரியான
உண்மையான ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்களை உபசரிக்க அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.